ஃபாதர், கண்டிப்பாக ஜெபிக்கணுமா? எதுக்கு? அன்புக்குரியவர்களே, ஜெபிக்கணுமா எதுக்கு அப்படிங்கிற கேள்விக்கு காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக ஒரு சிறிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இறைவனை பற்றி பேசினா மட்டும் போதுமானா இல்லை, இறைவனோடும் பேச வேண்டுமா. அதான் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பைபிள் எடுத்து பிடிச்சிக்கிட்டு இது இறை வார்த்தை ஆயுதம் என்பார்கள். உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. இறை வார்த்தை ஆயுதம் என்றால் ஜெபம் பேராயுதம். பேராயுதம். ஆக ஜெபிக்க வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு தொடர்பு கொள்வதற்கு நிறைய வழி இருக்குது. ஆனால் மனிதன் கடவுளோடு தொடர்பு கொள்வதற்கு ஒரே வழி ஜெபம் மட்டும்தான். ஜெபிப்பதனால்தான் கடவுளோடு மனிதன் உறவில் இருக்கிறான். அதனால தான் சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லும் போது ஜெபம்னா என்னென்னா கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவு நிலை என்பது அதுதான் சொன்னேன். அதனால் ஜெபம் என்பது மனிதன் கடவுளோடு செய்கின்ற உறவு. அந்த உறவு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு வழி எதிரானா ஜெபம் தான். அன்புக்குரியவர்களே, புனித ஜான் மரிய வியானி சொல்வார், கடவுள் இந்த உலகத்தை ஆளுகிறாராம், ஆனால் ஜெபிக்கிறவன் கடவுளையே ஆளுகிறான் என்பார். அதனால் ஜெபம் என்பது அவசிய தேவையாக இருக்கிறது. முதல் காரியம் நான் சொல்ல விரும்புவது, ஜெபிக்கணுமா எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கள, ஜெபிக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை. சரி, இப்போ அப்படி செய்கிறதுனால என்ன எஃபெக்டு? ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு ஊழியன், ஒரு நல்ல ஜெபவாஞ்சை உள்ள ஒருவருக்கு அதனால் அவர் ஜெபிக்கிற ஜெபத்தினால் என்ன பலன் கிடைக்கிறது? வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் ப்ரேயர்னு சொல்லி கேட்பாங்க. என்ன ப்ரேயரில் எனக்கு என்ன நன்மை, எதுக்கு நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கல்ல, அதுக்கு ஒரு சில விளக்கங்களை சொல்கிறேன் பாருங்கள். உனக்கும் கடவுளுக்கும் இடையே நல்ல உறவு இருந்து கொண்டே இருக்கும். உறவு பிரிவு வராது. ஏன்னா நீ கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற, உனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல நெருக்கமான உறவு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த உறவு இருந்து கொண்டே இருந்ததுன்னா ரெண்டாவது ஒரு காரியம் நடக்கும். இந்த உலகத்தில் நீ நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்காது. எல்லாம் நாம் நினச்ச மாதிரி நடக்குதுங்கிறீங்க இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு. அது யார் நினச்சதுன்னா கடவுள் நினச்சது. என் வாழ்க்கையில் ஒன்று நடக்க வேண்டும் என்று கடவுள் நினைத்திருப்பார் பாருங்க. அவர் நினச்சது தான் நடக்கும். அப்படின்னா அந்த கடவுளுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று வச்சுருப்பார்ல, அதை எங்கடா நீ போய் பிடிப்ப அப்படின்னு சொன்னால் இந்த ஜெபத்தின் வழியாக தான் பிடிக்கலாம். அந்த கடவுளுக்கும் உனக்கும் இருக்கிற அந்த ஜெப உறவில் வாழ்ந்து உன்னுடைய திட்டங்கள் எது எதெல்லாம் உனக்கு கடவுள் வச்சுருக்காரோ அதெல்லாம் நீ கண்டுபிடிச்சிக்க முடியும். அதை விட இன்னொன்று முக்கியமானது, ஜெபங்கிறது சும்மா ஏதோ ஒன்று நினச்சிக்காதீங்க, சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இது கடவுள் நமக்கு கொடுத்த சலுகைங்க. கடவுள் நமக்கு கொடுத்த சலுகை. இந்த சலுகையை பயன்படுத்தணும்ல. எந்த ஒரு சலுகையாக இருந்தாலும் பயன்படுத்தணும்னா அதனால் நமக்கு பலன் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள், 20 முறைக்கும் மேலே கேளுங்கள் 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 என்றே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சும்மா சொல்லப்படலை. ஆண்டவர் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதான் மத்தேயு 7:7 பார்க்குறோம்ல, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை விட இன்னொரு படி மேலே போய் யோவான் 16:24 வாசிக்கும் பொழுது, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும் என்று சொல்வார். உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். அதனால் நீங்கள் கேட்பதினால் கடவுள் கேட்கிற ஜெபிக்கிற ஒரு சலுகையே நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த சலுகையை நம்ம பயன்படுத்தணும். அப்புறம் இன்னொன்று முக்கியமானது, ஒரு எஃபெக்ட் என்ன தெரியுமா நடக்கும்? நல்லா ஜெபிக்கிறவன் அவன் கண்ட்ரோலில் அவன் இருக்க மாட்டான், கடவுளுடைய கண்ட்ரோலில் அவன் இருப்பான். கடவுள் கண்ட்ரோலில் இருப்பான். அப்படி ஜெபிக்கிறவனுக்கு மட்டும்தான் கடவுள் அவனை கண்ட்ரோல் பண்ணுவார். ஜெபிக்காதவன் அவன் கண்ட்ரோல்லே அவன் இருந்துக்க வேண்டியது. எப்படி இருந்தாலும் அவன் கண்ட்ரோல் நமக்கு தெரியாதா? எப்படி புட்டுக்கிட்டு எங்கெங்கே உழுந்து குப்புற உழுந்து பல்லு போய் சொல்லு போய் எல்லாம் உழுந்து கிடக்கணும்னு நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதனால் நல்ல ஜெபிக்கிறவன் கடவுளுடைய கண்ட்ரோலில் இருப்பான். கடவுள் அவனை தன் கண்ட்ரோலில் வச்சுட்டு வழி நடத்திக்கிட்டு இருப்பார். இன்னொரு முக்கியமான ஒரு எஃபெக்ட் நடக்குது, அது நிறைய பேருக்கு புரியறதில்ல. என்னென்னா, இந்த உலகத்தில் we can do what we can do அப்படிம்பாங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதை தான் நாம் செய்ய முடியும். ஆனால் ஜெபத்தில் இருக்கிறவன் இருக்கிறானே, அவன் என்ன செய்வான்னா கடவுள் செய்கிற காரியங்களை கூட அவன் செய்வான். கடவுளுடைய காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் அவனுக்கு. இன் ப்ரேயர் we can do what God can do அப்படிம்பாங்க. கடவுளுடைய சக்தி வல்லமையும் கிடைக்கும். அதனால தான் எபேசியர் எழுதிய திருமுகத்தில் 3:20 வாசிக்கிறோம்,
நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாகவே ஆண்டவர் உனக்கு கொடுப்பார்னு சொல்லி. அதனால் ஜெபம் என்பது நமக்கு கடவுள் இன்னும் ஒரு படி மேலான காரியங்களை செய்வதற்கு நமக்கு பெரிய தூண்டுதலை கொடுக்கும். அதில் இன்னும் ஒரு காரியம் சொல்கிறேனே, இயல்பாக சொல்கிறேன், சாதாரணமாக நடைமுறை வாழ்க்கையில் ஒரு வெள்ளம் வருது, வெள்ளம் வேகமாக வரும் பொழுது அதை தடுத்து அணை கட்டி நிறுத்தி நெறிப்படுத்தி விடுறோம்ல, இது எவ்வளவு சாதாரணமானதோ அதே மாதிரி வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அடித்து ஒடிச்சுட்டு வந்தால் கூட இந்த ஜெபிக்கிறவன் அந்த அணை கட்டி தடுத்து விடுவது போல அவனுடைய ஜெபம் இதை எல்லாவற்றையும் அணை கட்டி தடுத்து ஒரு நெறி வழிப்படுத்தி செல்லும். அதனால் ஜெபிக்கிறவனுக்கு ஒரு பலனும் இல்லைன்னு சொல்லாதீங்க. நீ தான் சும்மா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிற, உனக்கு என்ன நடக்குது அப்படின்லாம் நினைக்காத. ஜெபிக்கிறவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் வரும். அதனை கடவுள் பார்த்து கொண்டிருப்பார், கடவுள் பொறுப்பெடுத்து கொள்வார். அதனால் உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜெபிக்கணுமா? எதுக்கு அப்படின்னு கேட்டிங்களே, இதுக்கு தான்.